2 படங்கள். ஒன்றுக்கு சென்சார் வெட்டு 25 வெட்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்னைக்கும் சுதா அவர்கள் அந்த டைரக்டர் சொல்லும்போது சென்சார் வெட்டட்டும், ஆனால் அவங்க வெட்டினதை வந்து கடைசி நிமிஷம் வரலையும் காக்க வச்சாங்க, அதுதான் கஷ்டமாக போச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு படத்தை முடக்கிட்டாங்க ஏறத்தாழ. அது இந்த பொங்கல் ரிலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20ஆம் தேதி தான் வழக்கு வரப்போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க, என்ன ஆகும்னு தெரியாது. இதை வந்து முதலமைச்சர் இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறாரு. இது சார்ந்து பலவிதமான அரசியல் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஹீரோ தான், அவர் ஒரு நடிகர், அதில் வந்து அவர் அரசியல்வாதி இல்லை, அதனால் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னு திரு பிரதீப் சொல்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப சாமர்த்தியமாக வாதாடுறதா நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. அவர் வந்து சினிமாவில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை ஆதாயமாக வைத்துக்கொண்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். தவிரவும் அவர் ஒரு நடிகர் மட்டும்தான், அதில் அவரும் ஒரு நடிகர் என்று சொன்னால் அவரை போன்று அந்த படத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய எத்தனை நடிகர்களுக்கு நான் 500 கோடி ரூபாய் லாபத்தை விட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் யாரெல்லாம் ஊதியம் வாங்குறாங்க? அப்போ இவர் தான் அதை ஒரு மூலதனமாக வச்சு வர்றாருங்கும் போது இவர் தான் அதனுடைய முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஆகவே இந்த படத்தை தன்னுடைய கடைசி படம் என்று வேற யாரும் அறிவிக்கலை, இவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ கடைசி படம் நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றேன் அப்படின்லாம் இந்த படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசி கொண்டிருந்தவர் விஜய். அப்போ அவருக்கு வந்து இன்றைக்கி பாஜக ஆட்சி என்பது பாய்சனா அப்படிங்கிறத பாசிசமாங்கிறத இன்றைக்கி அவருக்கு பாடம் நடத்துகிறாங்க. அவரை பிராக்கெட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாலையும் நீங்கள் தமிழிசை என்ன பேசுகிறாங்க? தமிழிசை வந்து நீங்கள் விஜய் வந்தால் எங்கள் கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறதுன்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, 4 கோடி நாகேந்திரன் பேசுகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா விஜயை தங்களுடைய ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு வகையாகத்தான் அவர்கள் இன்றைக்கு தணிக்கை வாரியத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தணிக்கை வாரியம் என்பது ஒரு தன்னாட்சி உள்ள அமைப்பாக அது இருக்கிறதா என்ற கேள்வியை பிஜேபி ஜனநாயகன் விஷயத்துல சென்சார் போர்டு வந்து தங்களுடைய தேர்தல் வியூகத்துக்கு அவரை இழுக்கிறதுக்காக அழுத்தம் தர்றாங்கன்றீங்க. பராசக்தி எதுக்கு இத்தனை கட்டு? பராசக்தி அவர்களுக்கு கொள்கை பூர்வமாக பராசக்தி என்கிற சொல்லே அவர்களுக்கு பீதி ஊட்டக்கூடிய சொல்லுதான். நீங்கள் ஜனநாயகன்றது கூட, ஜனநாயகம் என்பதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொன்ன போனால் அது மிக வெறுக்கக்கூடிய ஒரு சொல்லுது. அப்படி இருக்கும்போது அது ஜனநாயகம்ன்ற அந்த பேரை கூட அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை அதுக்காக அவங்க முடக்கி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்ல வரல.